So hey guys, welcome back to channel. So இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கு. ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ். நான் 100 வர நினைக்கல. ஸோ சும்மா ஜாலியாக போட்டுருக்கேன். ஸோ வீடியோமே அவ்வளோ போடுறதில்லை நான். ஸோ 8 months ஆச்சு நம்ம சேனல் பண்ணி. ஆனால் நான் 8 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேட்டாவது வீடியோ வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோனா, இந்த நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா அப்பாவும் சரி வீடியோ போடுறா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணலான்னா, இந்த வாலில் இருக்க பேக் ட்ராப் மாற்ற போகிறேன். ஸோ இங்கேயும் ஸோ இந்த சைடும் மாற்ற போகிறேன். ஸோ அது பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கான ப்ளாக். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள். வாங்க நம்ம பெயிண்ட் அடிப்போம். போயிட்டு நான் போய் ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் மாற்றிட்டு வரோம். ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டோம். பெயிண்ட் வாங்கி வந்திருக்கேன். ஸோ ட்ராக்டர் மிஷின் வந்து ஒரு ப்ளூ கலர் நம்பர் வந்து 7327 வாங்கி வந்திருக்கேன். 165 ரூபா அது. அப்புறம் ஒரு ப்ரைமர் ஒன்று. ஸோ இது வந்து வேறு கலரில் இருக்குல்ல, அதனால் வந்து ப்ரைமர் அடிச்சு அடிக்க சொன்னாங்க. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு. ஸோ ஒரு ப்ரைமர் 1 லிட்ரு வாங்கி அடிப்போம். ஸோ எப்படி அடிப்போம். ஸோ ஒரு 4-5 ப்ரெஷ்ஷு தேவை, அவ்வளோதான். இப்படி பெயிண்டிங் பற்றினா எனக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம அடிச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. The next day. சாரி நண்பா, என்னால் பெயிண்ட் அடித்த வீடியோ எடுக்க முடியல. எடுத்தேன், ஆனால் பெயிண்ட் கரெக்டாக லென்ஸில் ஊந்துருச்சு. அதனால் என்னால் காட்ட முடியல, சாரி. நண்பா, பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம். எனக்கு பெயிண்ட்லாம் பெருசாக அடிக்க தெரியாது. சும்மா அடிச்சு பார்த்தேன். நல்லாவே ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. இல்லை டிசைன் தான் நான் டேப் போட்டிருக்கேன். அந்த மாஸ்கிங் டேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டும் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. இது வந்து எனக்கு அடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. இந்த நெக்ஸ்ட் டே ஒரு நாள் அடிச்சு நல்லா காய வச்சாச்சு. வந்திருக்கு. இதை டேப்பை பிரித்து நம்ம பார்ப்போம் நண்பா எப்படின்னு சொல்லிட்டு. இது ஸோ கைஸ், டேப் எல்லாமே பிரிச்சாச்சு. பாருங்கள் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேப் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டோம். இங்கே ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா, பெயிண்ட் பத்தலை. ஸோ அதனால் சும்மா அங்கே கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டு இது ஒரு பேப்பர் வச்சு பண்ணிட்டேன். இந்த மாதிரி கோட் நம்ம எப்படி தெரியுமா போட்டேன். இந்த டேப் இருக்குல்ல, அது மார்க்கிங் டேப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன டேப் இது மார்க்கிங் டேப் அப்படின்னா அப்சார்ப் டேப்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேப் ஒன்று வாங்கிட்டு பெயிண்ட் அடிக்க முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் இந்த டேப்பை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். ஸோ வந்து சும்மா ரொம்ப கம்மி காசுல நம்ம ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளெயினாக அடிச்சிங்கன்னா
நல்லா இருக்காது. இந்த மாதிரி டிசைன் ஏதாவது பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கணும். அந்த இடத்துல வந்து சும்மா பெயிண்ட் பார்த்ததுனால அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி நான் டேப் வச்சு டிசைன் பண்ணிட்டேன். அந்த மாதிரியும் இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ நானே தான் நண்பா அடித்தேன். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸி, நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பாருங்கள், நான் ஃபுல் வியூவில் காட்டுறேன். ஸோ நண்பா ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ சிம்பிளாக நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். 100 சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்யூ நண்பா. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ 100 சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்கள் ரூமை நீங்களே டெக்கரேட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னமோ ஸ்டார்டிங் யூடியூபராக இருக்கீங்க, ஒரு ஸ்டுடியோ மாதிரி சிம்பிளாக நீங்கள் பேக் ட்ராப் வச்சு வீடியோ எடுக்க போறீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.